கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிலா. இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல் vlog தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது 2 வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். யூஸ்வலாக எந்த பூஜை பண்ணாலும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். அப்புறம் பூஜைக்கான வேலைகள் நம்ம பண்ணுவோம். மார்னிங் எழுந்து கோடமெல்லாம் போட்டு வச்சு அழகாக ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம பிள்ளையார் அப்பா வாங்கிட்டு வர போகிறோம். ஸோ அவருக்காக அழகான இடம்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே ஒரு மனையில் பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்ட பிறகு அவரை உட்கார வைங்க. நான் ஒரு தட்டு எடுத்துகிட்டு போய் இவ்வளோ மனையை எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வருவேன். இந்த வாட்டி நம்ம தட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கடைக்கு போகிற வேலை தான். பூஜை ரூம்லாம் பக்கம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வேலை வந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதே போல் எப்போவுமே விளக்கேற்றி வச்சுருங்க. மார்னிங்கே விளக்கேற்றி வச்சுட்டிங்கன்னா பூஜை பண்ணுற நீங்கள் ஃபுல் டே எரியணுன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் மார்னிங்கே விளக்கேற்றி வச்சாச்சு. இப்போ பிள்ளையார் இப்போ நம்ம கூட்டிட்டு வர போகிறோம். இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. முக்கியமாக பூஜைக்கான ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே போல் கடையில் இதுக்குன்னு தனியாகவே வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பூஜைனா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம எடுத்து பிக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நிறைய வாங்கி ரொப்ப மாட்டேன். நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். ஸோ எல்லாமே தேவையான பொருட்கள்லாம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிள்ளையாரை போய் வாங்கிட்டு வரலாம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் இல்லாமல் கிடைக்கணும்னு தேடிட்டு இருந்தாங்க. கரெக்டாக ஒரு இடத்துல அழகாக செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. பெயிண்டிங் இல்லாமல் பிளெயின் விநாயகர் பாருங்க, அந்த களிமண்ணில் பண்ணது அந்த மாதிரி தேடும் போது கரெக்டாக கிடச்சாங்க. அவங்க எவ்வளோ அழகாக அதை பண்ணி கொடுக்குறாங்க பாருங்களேன். அதுவும் பிள்ளையாருக்கு கண்ணு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குந்து மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள். அந்த பிள்ளையாருக்கு கண்ணுக்காக தனியாகவே ஒரு மணி வரும். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். அது வைக்கும் போது அவங்க அழகாக அதை வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்களேன். ஸோ அந்த டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா மூஷிகரும் இருந்தார். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த களிமண்ணை கூட அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க நகராமல் இருக்கிறதுக்காக. கலர்ஃபுல்லாக வாங்குறத விட இந்த மாதிரி ப்ளெயினாக கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. என்னோடய செல்ல பிள்ளையார் வந்தாச்சு வீட்டு வாசலுக்கு. இவருக்கு அழகாக தீபார்த்தனை காமிச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வர போகிறோம். சஷ்வந்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சாமிக்கிட்ட அவங்ககிட்ட எவ்வளோ ஒரு க்ளோஸ் ஆகிறான் அப்படின்ற மாதிரி தெரியுது. நான் எப்போவுமே குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், பூஜை பண்ணுங்க அது பண்ணுங்கன்ட்டு. அவங்களே நம்மளை பார்த்து கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவனே ஆசை நான் காமிக்கிறேன் மம்மி அப்படின்னு கேட்டு அழகாக பண்ணால் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அழகாக எங்கள் வீட்டு பிள்ளையாரை கொண்டு வந்தாச்சு. பூஜை ரூம்லேயும் வச்சாச்சு. நீங்கள் வாசலேருந்து கொண்டு வந்த பிறகு அப்புறம் பூஜை ரூமில் நீங்கள் கொண்டு போய் வைங்க. இதை எப்போவுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பிரசாதம் பண்ணுற டைம் அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது. யூஸ்வலாக மோதக்கு வந்து ஒரே மாதிரி ஷேப்பில் நம்ம பண்ணுவோம். எனக்கு வந்து இந்த இலையில் பண்ணணுன்ற ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த வாட்டி நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். இது யூஸ்வல் ரெசிபி தான், எல்லாருக்குமே தெரியும். நான் பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. பட் பிகினர்ஸ்க்கு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பேனில் நெய் விட்டு தேங்காவை பற்றி துருவி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வேணால் ஸ்டஃப் பண்ணலாம். வேர்க்கடலை பண்ணலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணலாம். நான் இப்போ தேங்காவை தான் பண்ணியிருக்கேன். லைட்டாக வறுத்த பிறகு நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. நிறைய போட்டுறாதீங்க, உங்களுக்கு தண்ணியாக மாறிடும். ஸ்வீட் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் போதும். இப்போ நான் 1 கப்பு தேங்காய்க்கு ஒரு 3/4 கப்பு போட்டிருக்கேன். அதே போல் தண்ணியில் ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு அது கரைஞ்சி குக்காகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாவை வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் பிசைய போகிறேன். கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. சுடு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு. நார்மலாக நீங்கள் பிசைகிற மாதிரி பிசைஞ்ச மாதிரி எடுத்துக்கலாம். வாழை இலையில் தட்டி செய்யும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லாம் சான்ஸே இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க ஒவ்வொரு வருஷமும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க ஸ்வீட்லாம். பட் இந்த வருஷம் விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணதே இல்லை. இனிமே குட்டீஸ்க்கு அப்பப்போ பண்ணி கொடுக்கலான்ட்டு யோசித்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட்டை கூட நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அவ்வளோ ஹெல்த்தியானது ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு வாட்டி சீல் பண்ணிட்ட பிறகு நம்ம இலையில் மடித்து வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். அந்த இலையோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுண்டலாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், எல்லா வேலையும் ஓடிட்டுருக்கு. லஞ்ச் எப்போவுமே சிம்பிளாக வச்சுப்பேங்க. ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, ப்ளெயின் சாம்பார், அப்படி சிம்பிளாக பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும் போது இதெல்லாம் இழுத்து போட்டு பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வாரம் நம்ம ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்றோம். பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் சிம்பிளாக பண்ணி சாப்பிட்ருவோம்.
மோதக பிரியர்னு சொல்லுவாங்க. எந்த விதமான மோதகம், கொழுக்கட்டை நீங்கள் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வெரைட்டிஸில் நான் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ சொல்கிறோம் பாருங்கள், அதில் பண்ணுற ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். கிழங்கோட தோலை உரிச்சாச்சுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கணும். அதில் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த அளவு கிழங்குக்கு. யூஸ்வலாக நீங்கள் அரிசி மாவில் நம்ம மோதகம் பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் இதுக்கு ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன், தோலை எடுத்துகிட்டு அப்புறமா கொஞ்சமாக தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அப்புறமா கொஞ்சமாக நாட்டு சக்கரை. இவ்வளோ தான் ஸ்டஃபிங்காக. நான் பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. இது மூணுத்தையும் நம்ம ஒன்றா போட்டு பைண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய பால்ஸாக பண்ணாமல் குட்டி குட்டியாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ மோதகம் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மிஷினில் ஆக்சுவலாக நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அழகாக வச்சு பண்ணிடுறது தான். ப்ரீஃபாக ஒன்று நான் காமிக்க போகிறதில்ல, போன வீடியோவில் நிறைய வாட்டி நான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக மோதகம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுக்கணும், ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பால் கொழுக்கட்டை நான் ட்ரை பண்ணதே இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அது எப்படி பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சி அதோட பாலை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் டூட்டி ஃப்ரூட்டி பண்ணலான்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம் அது எப்படி செய்யலான்ட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு பேக்கெட் நான் கடையிலையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கட்டை பண்ணி செஞ்சு வைப்போம். ஸோ அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறமா சுடு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு அப்புறமா எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம இந்த சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசையணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஓரளவுக்கு உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசையும் பாருங்கள், அந்த மாதிரியே பண்ணுங்கள். ஒரு கொஞ்சம் சூடாக இருக்கும். நீங்கள் ஸ்பூனில் வச்சு நீங்கள் கலந்து பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு ரவுண்ட் ஃபார்மில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வேலையை கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பண்ணணும். இந்த பால் கொழுக்கட்டையை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். ஸோ குட்டி குட்டி பால்ஸாக பண்ணால் நல்லா குக் ஆகும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 1.5 கிளாஸ் பால் ஊற்றிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம அந்த குட்டி குட்டியாக பண்ணுறோம் அப்புறம் அந்த கொழுக்கட்டை இதில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். ஸோ ரெடியான உடனே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணணும். அப்புறமா தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். அப்புறமா இதுக்கு தேவையான நாட்டு சக்கரை சேர்த்துட்டேங்க. சக்கரை நல்லா கரைஞ்ச பிறகு தான் நம்ம இது வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம், பட் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுறதுனால நாட்டு சக்கரை பண்ணேன். ஃபைனலாக தேங்காய் பாலை வந்து ஊற்றிட்டுரும். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ஒரு கப் நல்லா திக்கான பாலாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லா தண்ணியாக தெரியும். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் நல்லா ஊறிடும். உங்களுக்கு ஓரளவுக்கு லிக்விடாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி தாங்க வரணும். அதுக்குள்ளே கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இந்த டியூட்டி ஃப்ரூட்டி நான் வீட்டிலே பண்ணது. அது எப்படி பண்ணுறது நான் ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கேன். பப்பாளியோட காயில் அது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி இந்த டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம யூஸ்வலாக நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். நல்லா ஊற விடுங்க. ஒரு 2 to 3 hours முன்னாடி பண்ணி வச்சுட்டு நல்லா ஊறியிருக்கும் உங்களுக்கு. அதுக்குள்ளே இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா உளுந்து ஊற வச்சுருந்தேன் பாருங்கள், அதில் மிளகு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதில் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா போட்டு கருவேப்பிலையும் போட்டு உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போது. சூப்பர் ஹெல்த்தி டிஷ்ஷுங்க. நீங்கள் தோல் உள்ள உளுந்தில் நீங்கள் வடை பண்ணி பாருங்கள். கருப்பாக தாங்க இருக்கும், பட் டேஸ்ட் ஆசமாக இருக்கும். தோலோடு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ குட்டி குட்டி போண்டா மாதிரி தான் எங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், வடையை வேணும். ஸோ குட்டி குட்டியாக பண்ணி கொடுத்தா அவங்க அழகாக சாப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து நான் அழகாக வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த பக்கம் யூஸ்வலாக பண்ணுற சுண்டல், கருப்பு சுண்டல் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ சுண்டலை வந்து நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். அப்புறமா அதை நம்ம யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி தான் தாளித்து எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துட்டேன். பட் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுண்டல் மசாலா பவுட்ருன்றது ஒன்று போட்டேங்க. இதை நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி டைமுக்காக நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த பவுட்ரு வேணும்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். இப்போ இதை நான் பெருசாக ஆட் பண்ண போது ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால ஸோ இந்த மசாலா பவுடர் வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு vlogல கூட உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பவுட்ரு போட்டுட்டு இறக்கி வச்சாச்சுங்க. இது போட்டு நீங்கள் சுண்டல் பண்ணி பாருங்களேன், டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஒரு 2 ஸ்வீட் 2 காரம் அப்படின்ற மாதிரி ஒரு 4 ரெசிபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடகடன்னு பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்னங்க, வீடு அலங்காரம் பண்ணுறதும் பூஜை ரூம் அலங்காரம் பண்ணுற வேலை தான். தோரணம் கண்டிப்பாக கட்டுறது ரொம்ப அவசியம். இந்த டைமில் தோரணம் மாயில் கட்டுங்க, அது அவ்வளோ ஒரு விசேஷம். ஸோ வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி தான், அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போதே. சந்திரன் வரும்போது விநாயகரை கும்பிடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் முடிஞ்ச நெக்ஸ்ட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் ரிலாக்ஸாக நம்ம சாமி கும்பிடலாம். கடகடன்னு பண்ண வேண்டாம். ஃபுல் டே சாமியை நினச்சிக்கிட்டே நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக சாமியை கும்பிடலாம்.
ஒவ்வொரு வாட்டியும் உருளி அலங்காரம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ண போகிறேன். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளிலே தனியாக வாங்கி வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு வருஷம் இந்த பிள்ளையாரை மண்ணில் வைக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சரவணா ஸ்டோர்ஸில் தாங்க வாங்கியிருந்தேன். அந்த ஜுவல்லரி ஷாப் இருக்குது பாருங்கள், அங்கே உங்களுக்கு கிடைக்கிது. இது வந்து எனக்கு ஒரு 500 அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ இது வரைக்கும் ஒரு 3 to 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அந்த மணி கிடைக்காது. இந்த வருஷம் மணி கிடச்சதுனால கண்ணு வைக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு எப்படி தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலங்காரம் பண்ண போகிறோம். எனக்கு பூ வந்து கட்டி போடு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு பூஜைக்கும் கவனிச்சு தான் அதை பண்ணிகிட்டே நான் வருவேன். அட்லீஸ்ட் ஒரு அரை முழம்போது கட்டி சாமிக்கு நான் போடுவேன். அந்த மாதிரி டைம் இருக்கும்போது பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ பிள்ளையாரோட லுக்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாகிடுச்சு. ஒயிட் கலர், ரெட்டு, எல்லோன்ட்டு எல்லா பூக்களும் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்க ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. சில பேர் சிம்பிளாக என்ன மாதிரி கூட பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனசார நம்ம சாமிக்கு எது பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அதுவே போதும். நல்லா பிரார்த்தனை பண்ணி பண்ணுங்கள். எது பண்ணாலும் நம்மளுக்கு இது வேணும், இது நடக்கணும்னு நினச்சிட்டே பண்ணுங்கள், கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் எத்தனை பிள்ளையார் வச்சாலும் மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக வைங்க, அது ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த பூஜைக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு இலையில் பச்சரிசி பரப்பி அதில் ஓம் அப்படின்னு எழுதி ₹1 காயின் அங்கே வச்சு பூஜை பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லதாக சொல்லுவேன். நான் இந்த வருஷமும் அதே மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அவருக்கு கொடையாக இருக்கட்டும், ஒவ்வொரு அலங்காரமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக பண்ணிட்டு வந்தாச்சு. என்கிட்ட வெள்ளியில் ஒரு பிள்ளையார் இருக்கார். அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் அபிஷேகம் பண்ணுவேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது பண்ணும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். முக்கியமாக இந்த தெய்வ ஆகர்ஷணம் பவுடர் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் பாருங்களேன். அதில் அவ்வளோ மூலிகைகள் போட்டிருக்கேன். அதில் கஸ்தூரி, மஞ்சள், சந்தனம், அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள், ஏலக்காய், ஜவ்வாது, வெட்டி வேறு நிறைய பொருட்கள் போட்டிருக்கேன். அதில் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அப்புறம் பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், உங்களுக்கு என்னென்ன அபிஷேகம் இஷ்டமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். 3, 5, 9 அப்படின்னு கணக்கு வச்சு பண்ணிக்கோங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றாதீங்க. மொத்தமாக கலெக்ட் பண்ணி செடிக்கிட்டேயோ இல்லை ஏதாவது நீங்கள் கார்டன் வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஊற்றிடலாம். சொர்ணாபிஷேகம் பண்ணுறீங்கன்னா நகையை ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் தண்ணியில் போட்டுட்ட பிறகு சாமிக்கு போடுங்க. நம்ம யூஸ் பண்ண நகையை நம்ம டேரெக்டாக சாமிக்கு போடக்கூடாது. அருகம்புல் அர்ச்சனை ரொம்ப சிறப்புங்க. ஒவ்வொரு வருஷமும் இதில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அருகம்புல் ஸ்பெஷலாக நீ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அர்ச்சனை பண்ணுறதுக்கு. பூஜை ரூமாக இருக்கட்டும், எல்லா இடமும் அலங்காரம் பண்ணியாச்சு. ஸோ பூக்களெல்லாம் வச்சுன்னு அப்படியே கலர்ஃபுல்லாக எடுத்து கொடுக்குது பாருங்களேன். ஸோ அந்த விளக்கேற்றி வச்சு அந்த பூக்களுக்கு நடுவில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தார் பிள்ளையார். எனக்கு நெக்ஸ்ட் சாமிக்கு படையல் வைக்க வேண்டியதான். ஒரு பெரிய இலையை எடுத்து நம்மக்கிட்ட என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோமோ, சாமிக்கு என்ன நம்ம கையால் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த வாட்டி நான் வச்சுட்டேங்க. அது ஒரு போண்டாவாக இருக்கட்டும், ஒரு சுண்டலாக இருக்கட்டும், நம்மளுக்கு என்ன முடியுமோ நீங்கள் செஞ்சு சாமிக்கு படைங்க. அவருக்கு பிடிச்ச மாதிரி சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் கடையில் கரெக்டாக விற்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த டைமுக்கு. ஸோ அதுக்காகவே இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களோடு சேர்ந்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க கூட உட்காந்து அழகாக அர்ச்சனை பண்ணியாச்சு. குட்டி குட்டி ஸ்லோகமாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்லோகம் சொன்னாலே போதும். ரொம்ப அழகாக குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. ஓம் மகாகணபதி நமோ நம, ஓம் செல்வ கணபதி நமோ நமஹ, ஓம் சக்தி கணபதி நமோ நமஹ. தோப்புக்காரணம் போடுறது ரொம்ப விசேஷங்க. அது ஒரு பிரெயின் யோகான்னு கூட சொல்கிறாங்க. குழந்தைங்கள முடிஞ்சால் டெய்லி ஒரு 10 to 15 டைம்ஸ் பண்ண வைங்க. அந்த காதை பிடிச்சி பண்ணுறது அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. டெய்லி குழந்தைங்கள ஒரு 5 minutes பூஜை ரூமில் நிற்க வச்சுட்டு இது பண்ண வைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு பிரெயின் யோகா இது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. ஸோ மகா தீபார்த்தனை காமிச்சாச்சு. எங்கள் அழகாக பிள்ளையாருக்கு அழகாக தீபார்த்தனை பண்ணியாச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்ததெல்லாம் பார்க்கும் போதே. ஸோ பக்தியை நம்ம எது பண்ணாலும் சாமி மனசார ஏற்றுப்பாங்கன்ட்டு நான் நம்புவேன். இதையும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஹஸ்பண்ட் நல்லா பட்டையாக விபூதியில் வச்சு விட்டாரு குழந்தைங்களுக்கு. அவங்களும் அழகாக வச்சுப்பாங்க இந்த மாதிரி பூஜை டைம்லலாம். நெக்ஸ்ட்டு எப்போவுமே நான் எந்த பூஜை பண்ணாலும் காக்காவுக்கு முதல்ல வச்சுட்டு வந்துடுவேன். அது ஈவினிங்காக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் மார்னிங்காக இருக்கட்டும், எப்போவுமே வச்சுட்டு இப்போ தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு பிள்ளையாரை விசர்ஜனம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. அவர் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் ஆற்றுல கரைக்கிறதுன்னு ஒரு பழக்கமாக அந்த காலத்தில் பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கிற டைமில் நம்ம அதை பண்ணவே முடியாது. நான் எப்போவுமே எப்படி பண்ணுவேன்னா, பிள்ளையாருக்கு நம்ம எல்லா பூஜையும் பண்ணிட்ட பிறகு ஒரு தீபாரத்தனை ஃபைனலாக காமிச்சிட்டு, ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. ஸோ அதில் நம்ம பிள்ளையாரை அழகாக உள்ளே வச்சுட்டு அப்புறமா ஒரு 2 hours கழித்து நம்ம இவர் எடுத்து பார்த்தோம்னா நல்லா கரைஞ்சிருவார். அந்த மண்ணையும் சரி தண்ணியும் சரி எல்லா செடிக்கும் நான் ஊற்றிப்பேங்க. இதில் என்ன ஒன்று நான் சொல்ல வரேன்னா, இது என்னை பொறுத்த வரைக்கும் சாமி என் வீட்டில் என் செடிகளுக்குள்ளேயே இருக்காருன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி நான் பண்ணிவிடுவேன். கொண்டு போய் பிள்ளையார் கோவில்லையோ இல்லை எங்கேயாவது வச்சுட்டு வரதை விட வீட்லேயும் நம்ம அழகாக இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். அங்கங்கே வச்சுட்டு வந்துடாதீங்க. ஒவ்வொரு வருஷம் நான் இப்படி தான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லிட்டு வரேன். இந்த வருஷம் நான் இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்களோடு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் காமிச்சேன். நெக்ஸ்ட் இந்த 1 rupee காயின் என்ன பண்ணுன்ட்டு கேட்பீங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு உண்டியில் போட்டு வச்சுப்பேன். இல்லை தனியாக ஏதாவது புதுசாக ஒரு நகை இதில் வாங்கும் போது சேர்த்து இதை வாங்குவேங்க. அப்படி இல்லைனா பீரோவில் வச்சுப்பேன். இந்த மாதிரி தான் எப்போயும் பண்ணுவேன். அரிசி நம்ம யூஸ்வலாக பிரசாதம் பண்ண வச்சுக்கலாம், இல்லை நம்ம சாப்பிட்ற அரிசிலேயே கலந்துடலாம். கொஞ்சம் நான் கக்காக்க வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுவேன். இதை நான் எப்போவுமே பண்ணுறேன். இந்த டிப்ஸை உங்கள்கிட்ட அப்படின்னு திரும்பவும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது 2 விஷயங்களும் நீங்கள் ஃபைனலாக பூஜை முடிச்சுட்டு இது எப்போவுமே நெக்ஸ்ட் டே நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான டே ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த பிள்ளையார் சதுர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு வருஷம் சாமி அருளில் எல்லா பண்டிகையும் சிறப்பாக பண்ணணுன்ட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.